ஸோ போட் ஹவுஸ்க்கு வந்து ஃபைனலாக வந்து 12 o'clock ரீச் ஆகணும். பட் நாங்கள் 3 o'clock ரீச் ஆகணும். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அண்ட் வந்தோடனே அவங்க வந்து ஃபுட்டு வந்து ரெடியாக வச்சுருந்தாங்க. 12 o'clock ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா கோஸ் பொரியல், அதுக்கப்புறம் காராமணி பொரியல் வச்சுருந்தாங்க, ரைஸு, சாம்பார், அதுக்கப்புறம் ஃபிஷ் வச்சுருந்தாங்க. நான் வந்து ஃபிஷ்ஷு வந்து இங்கே ரொம்ப சீப்பாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் ஃப்ரெஷ்ஷுன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக தெரியல. நான் அவங்ககிட்டே கேட்டேன், இது ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இன்னைக்கு தான் மார்னிங் தான் போய் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இதை பார்த்துட்டு ஓகே நைட்டு சிக்கன் செய்கிறதா நான் சொல்லிட்டேன், இல்லை வெஜ்ஜே ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. அண்ட் ஆல்சோ நாங்கள் வந்து போட் பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே நாங்கள் வந்து ஏஜென்சியை வந்து புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து மூணார் போயிருந்தோம். கொச்சின்லேருந்து மூணார் டு அலப்பே அண்ட் தேர்ட் வந்து குருவாயூர். ஃபர்ஸ்ட் எனக்கு கேட்டிங்கன்னா மூணார் தான் பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லுவேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குருவாயூர் அண்ட் தேர்டு தான் எனக்கு வந்து அலப்பே. ஸோ நம்மளுக்கு வந்து ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபிஷ் அந்த மாதிரி செய்கிறாங்க, அதாவது ஃபிஷ் ஃப்ரை மட்டும் தான். நைட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி மாதிரி செய்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒரு 1 day மார்னிங் போயிட்டு ஈவினிங் வந்துடலாம், அந்த மாதிரி போகலாம். ஸ்டேலாம் வந்து எனக்கு கேட்டால் வேஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன்.